Hi friends, welcome to Lakshmi Max. RRB, NTPC and Group D எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்கிங் படிச்சிட்டு இருக்கேன், எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் May 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? இந்த நம்பருக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த 18, 39, 60க்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி 27, 48, 69 இது மூணுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. இதே ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இது எந்த டாபிக்ல பாத்திருப்போம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல நாம வந்து பாத்திருப்போம். ஓகேவா? சோ இங்க பாருங்க 18, 39, 60 18, 39, 60 இது மூணுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி 27, 48, 69 இது மூணுக்குள்ளயும் அதே ரிலேஷன் அதே லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுங்கிறத நாம சூஸ் பண்ணணும். எப்படினாலும் ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் எடுத்துக்கலாம், இல்ல ஃபர்ஸ்டையும் செகண்டையும் வச்சு கூட தேர்டு கொண்டு வரலாம். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 18 + 60 78 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் நம்பரா இருக்கும். இதுதான் நான் யோசிச்சிருக்க லாஜிக். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் 18, லாஸ்ட் நம்பர் 60, ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 78. இந்த 78 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா செகண்ட் நம்பரை டபுள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் நான் யோசிச்சிருக்க லாஜிக். இப்ப இதே மாதிரி இங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 96. அப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? செகண்ட் நம்பரை டபுள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ 48 × 2 வந்து 96. அப்ப லாஜிக் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு 2 × செகண்ட் நம்பர். இதுதான் இங்க உள்ள லாஜிக். அப்ப ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது 2 × செகண்ட் நம்பர் வருமா? வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 24யும் 96யும் ஆட் பண்ணும்போதே 100 எக்ஸீட் ஆகிரும். 100க்கு எக்ஸீட் ஆகிரும். அப்படிதானே? சோ அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இங்க ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. 35 இருக்கு, 77 இருக்கு. சோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 77, 35. சோ 7 5 12, 10 11, 112. அப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு மிடில்ல உள்ளதோட டபுள் கிடைக்குதா? மிடில்ல உள்ளதோட டபுள் கிடைக்குதா? அப்போ மிடில்ல உள்ளது என்னது? 56. 56ஓட டபுள் கிடைச்சிருது. சோ 112 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? a 6 digit number is divisible by 33. இது எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஒரு 6 digit நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா 33ஆல டிவைட் பண்றோம். ஓகே, டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஒரு 6 digit நம்பர் இருக்கு, அது 33ஆல ஹோலா டிவைட் ஆகுது. if 54 is added to the number, இப்ப அது கூட ஒரு 54 நாம ஆட் பண்றோம், then the new number formed will also be divisible by. அப்ப புதுசா கிடைக்கக்கூடிய நம்பர் எதால டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 6 இலக்க எண் வந்து 33ஆல வகுபடுது. அந்த எண்ணுடன் 54 சேர்க்கப்பட்டால் உருவாக்கப்பட்ட புதிய எண்ணும் எதனால் வகுபடும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நம்பர் இருக்கு, ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் எதால டிவைட் ஆகுது அப்படின்னா 33ஆல டிவைட் ஆகுது. அப்ப அந்த நம்பர் உங்களுக்கு என்னவா இருக்கும்?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை நான் 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்ல எனக்கு என்ன வரும்? 5ன்னு வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். அப்ப நான் இந்த கோஷன்ட்டையும் இங்க மேல இருக்கிறது என்னது? ஈவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈவையும் எதால டிவைட் பண்ணேனோ அதையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு கிடைச்சிருமா? அதாவது எப்படின்னா இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா 10 2ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஈவு வந்து 5 கிடைக்கும். மீதி வந்து 0 கிடைக்கும். இப்போ அந்த 10 நான் எப்படி கொண்டு வரலாம்? நான் எந்த நம்பரால டிவைட் பண்ணேன்? 2ஆல டிவைட் பண்ணேன். 2 இன்ட்டு இந்த கோஷன்ட். ஓகே, இந்த கோஷன்ட் பிளஸ் இந்த ரிமைண்டர் 0 போடும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த நம்பர் கிடைச்சிருமா? 10 கிடைச்சிருமா? இங்கேயும் அதே கதை தான். ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த 6 டிஜிட் நம்பரை 33ஆல டிவைட் பண்ணுதோம். 33ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஹோலா டிவைட் ஆகிரும். ஹோலா டிவைட் ஆயிருச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஈவி என்ன கிடைக்கும்? தெரியாது. அதை கியூன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதால டிவைட் பண்றேனோ அது இன்ட்டு கியூ. ஓகேவா? சோ அதான் நீங்க போட்டிருக்கோம். இங்க 2ஆல டிவைட் பண்ணோம். 2 இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் 0 ஈக்குவல் டு அந்த நம்பர் கிடைக்குதா? இதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். 33 இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் 0 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும். தெளிவா புரியுதா? 10 வந்து 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது 5 வந்து ஈவு கிடைக்கும். இந்த 10 நான் திருப்பியும் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? எதால டிவைட் பண்ணனோ அதையும் இந்த கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த 10 கிடைச்சிருமா? அப்போ இங்க 33ஆல தான் டிவைட் பண்றேன். அப்போ 33யும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அப்ப அந்த 6 டிஜிட் நம்பர் எனக்கு என்னது? 33Q. 33Q தான் என்னது? அந்த 6 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ அந்த 6 டிஜிட் நம்பர் கூட நான் 54 ஆட் பண்றேன். 54 ஆட் பண்ணா இது எந்த நம்பரால வகுபடும் கேட்டிருக்காங்க. அப்ப 33Q பிளஸ் 54. ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப இது எதால வகுபடும் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2ல இருந்தும் நான் எதை பொதுவா எடுக்கலாம்? 3 பொதுவா எடுக்கலாம். 3 பொதுவா எடுத்தா 11Q பிளஸ் 18 அப்படின்னு கிடைக்கும். 11Q பிளஸ் 18 கிடைக்கும். அப்ப கீழே ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன். அப்ப இந்த நம்பர் எதால எனக்கு டிவைட் ஆகும்? பார்த்தோனே சொல்லிருங்க. இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இருந்தது 33Qங்க கூடிய நம்பர். அது கூட இப்ப 54 ஆட் பண்ணா அது எந்த நம்பரால டிவைட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன்னா 2லயும் 3 பொதுவா எடுத்துறேன். 11Q பிளஸ் 18 இன்ட்டு 3 இருக்கும். அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இது எதால டிவைட் ஆகும்? 3ஆல தானே டிவைட் ஆகும். 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 5ஆல ஆகாது. ஏன்னா இங்க காமனா எடுத்திருக்க நம்பர் என்னது? 3. அப்ப இது எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டினை நம்ம ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க எஸ்எஸ்சி படிச்சிட்டீங்க அப்படின்னா ரயில்வேக்கு அதே டைப்பான கொஸ்டின்ஸ் தான் வரும். புரியுதா? 6 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியாது. அது 33ஆல வகுப்படுதுன்னா அந்த 6 டிஜிட் நம்பர் 33Qவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கூட 54 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எதால டிவைட் ஆகும்? பார்த்தோனே சொல்லிடலாம். 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லிருக்காங்க? 4 figures are given out of which 3 are alike in some way or other and 1 is different. Select the odd one out. 4 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று வந்து என்னது? odd one out. ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியானவை. 3 வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியானவை. ஒன்று மட்டும் வேறுபட்டது. முரண்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல 3 இது சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் odd one out. அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 4 படம் இருக்கா? ABCDன்னு 4 படம் இருக்கு. இப்ப ஏல என்ன கொடுத்திருக்காங்க? ஹெக்ஸகன் கொடுத்திருக்காங்க. எத்தனை பக்கம் இருக்கு? 1 2 3 4 5 6. ஹெக்ஸகன்னா அருங்கோணம். அருங்கோணத்துல 6 பக்கம் இருக்கும். அப்ப 6 சைட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி உள்ள எத்தனை படம் இருக்கு? 1 2 3 4 5 6. உள்ள எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு? 6 ஃபிகர்ஸ் இருக்கு. சின்னதா குட்டி குட்டியா 6 படம் இருக்கா? ஒரு வட்டம், ஒரு ஆரோ மார்க், ஒரு செவ்வகம். அப்ப 6 படம் இருக்கு. இப்ப ரெண்டாவது இதுல பாருங்க, இது வந்து என்னது? முக்கோணம். முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 1 2 3 பக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப 3 சைட்ஸ் இருக்கு. உள்ள எத்தனை படம் இருக்கு? 3 படம் இருக்கு. ஓகே, 3 ஃபிகர்னு போட்டுறலாம். ஆப்ஷன் சி பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஐங்கோணம், பென்டகன் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5. ஐங்கோணம்னா எத்தனை பக்கம்? 5 பக்கம் இருக்கும். உள்ள எத்தனை படம் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 படம் தான் கொடுத்திருக்காங்க. 4 ஃபிகர் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப D செக் பண்ணுங்க. எத்தனை பக்கம் இருக்கு? 1 2 3 4. ஏன்னா இது வந்து
சாய் சதுரம் கொடுத்திருக்காங்க 4 பக்கம். அப்போ 4 சைட்ஸ். உள்ள எத்தனை படம் இருக்கு? 4 படம் இருக்கு. 4 ஃபிகர் வந்து இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. யார் ஆட் ஒன் அவுட்? ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். ஏன்னா மத்த எல்லா படத்துலயும் எத்தனை சைடு இருக்கோ அத்தனை படம் இருக்கு. ஆனா ஆப்ஷன் சில மட்டும் 5 சைடு இருக்கு, 4 படம் இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க 6 பக்கம் இருந்துச்சுன்னா உள்ள 6 ஃபிகர் இருக்கு. இங்க 3 பக்கம் இருந்துச்சுன்னா உள்ள 3 ஃபிகர் இருக்கு. இங்க 4 பக்கம் இருந்துச்சுன்னா உள்ள 4 ஃபிகர் இருக்கு. அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிடலாம்? ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். ஏன்னா இதுல 5 பக்கம் இருக்கு, ஆனா 4 ஃபிகர் தான் இருக்கு. இதுதான் வித்தியாசமா இருக்கு. ஓகே, எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் என்னது? ஆட் ஒன் அவுட். புரியுதா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்படி இருக்கும்னா வித்தியாசமா இருக்கும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the square of the difference between two given natural numbers is 324 while the product of these two given numbers is 144. Find the positive difference between the squares of these two given numbers. கொடுக்கப்பட்ட இரண்டு இயல் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தின் வர்க்கம் பாத்தீங்கன்னா 324. சோ கொடுக்கப்பட்ட ரெண்டு இயல் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கிவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ரெண்டு நேச்சுரல் நம்பரோட டிஃபரன்ஸோட ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 புரிஞ்சுக்கிடுவாங்க. நல்லா வாசிக்கணும் வரிய. த ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நேச்சுரல் நம்பர்ஸ். ரெண்டு நேச்சுரல் நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 324 கிடைக்கும். இரண்டு இயல் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தின் வர்க்கம் வந்து 324. ரெண்டு இயல் எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதோட வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதோட வர்க்கம்ங்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை வச்சு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 எழுதிடலாம். ரெண்டு இயல் எண்கள் எக்ஸ் கமா ஒய் தான் அந்த ரெண்டு இயல் எண்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? while the product of these given numbers is 144. அதே சமயம் அந்த இரண்டு கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கற்பலன் பாத்தீங்கன்னா 144. அப்ப அந்த எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காங்க? find the positive difference between the squares of these two நம்பர்ஸ். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இரண்டு கொடுக்கப்பட்ட எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள நேர்மறை வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ, அதோட வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நமக்கு என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 இருக்கு. இதுல இருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. ரூட் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுத்தாச்சு. ரூட் ஆஃப் 324. இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். 324 எதோட வர்க்கம்? 18 ஸ்கொயர் தான் 324. அப்போ 324க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 18, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 144. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஏன்னா நான் கடைசியா கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நான் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்யை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4xy. நம்ம அல்ஜிப்ரால படிச்சிருக்கோம் அப்படிதானே? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4xy. அதாவது எப்படி படிச்சிருப்போம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy படிச்சிருப்போம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. மைனஸ் கொடுத்து உள்ள பெருக்கும் போது இங்க மைனஸ் ஆகும், இங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகிரும். ஃபைனலா இதெல்லாம் கேன்சல் ஆகி 4xy கிடைக்கும். இது வந்து நான் ஃபார்முலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு அல்ஜிப்ரால இந்த இது எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வைக்கணும்ங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நமக்கு தெரியும் ஷார்ட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4xy. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வேல்யூ தெரியும். என்ன தெரியும்? 18 தெரியும். அப்ப 18 ஸ்கொயர் எத்தனை? 324 பிளஸ் 4 இன்டு xy. xyயோட மதிப்பு எத்தனை? 144. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324
பிளஸ் 144 இன்டூ 4 என்னது 4 4 16 17 ஸோ 576. ஓகே, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 500 300 800, இங்க 76 24 ஒரு 100, ஸோ 900ன்னு கிடைக்கும். அப்ப x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 900ன்னு கிடைக்கும். இதுல இருந்து x பிளஸ் ஒய்யோட மதிப்பு என்னது? x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்ப நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? x மைனஸ் ஒய்யோட வேல்யூ இருக்கு, x பிளஸ் ஒய்யோட வேல்யூ இருக்கு. அப்ப இதுல இருந்து x, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30, x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. ஓகே, சோ இப்ப சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது அப்படியே மைனஸ் பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிரும். 2x ஈக்குவல் டு 48. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? 24ன்னு கிடைக்கும். இந்த x ஓட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப x ஓட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 24 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30. இதுல இருந்து y ஈக்குவல் டு 30 மைனஸ் 24ன்னு கிடைக்கும். y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருது? 6 அப்படின்னு கிடைச்சிருதா? அப்ப x ஓட வேல்யூவும் கிடைச்சிருது, y ஓட வேல்யூவும் கிடைச்சிருது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? x ஓட வேல்யூ 24, 24 the whole square minus y square 6 ஸ்கொயர் என்ன வரும்? 24 ஸ்கொயர். நான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல உங்களை 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து நம்ம 24 into 24ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகிரும். அப்ப 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576ன்னு கிடைக்கும். 6 ஸ்கொயர் வந்து 36. அப்ப 576 மைனஸ் 36, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 540 கிடைக்கும். 540 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, x மைனஸ் ஒய்யோட வேல்யூ 18, xyயோட வேல்யூ வந்து 144. இதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம்? x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல, அதாவது இந்த ஃபார்மெட்ல போடும்போது ஈஸியா 324 இதை ஆட் பண்ணும்போது 900ன்னு கிடைக்கும். அப்ப x பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 13 கிடைச்சிரும். என்ன பண்ணிக்கலாம்? x மைனஸ் ஒய் வந்து 18, x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30. அப்ப ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ வந்து நமக்கு 24ன்னு கிடைக்கும், y ஓட வேல்யூ வந்து 6ன்னு கிடைக்கும். அப்ப 24 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 576 மைனஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. சோ மைனஸ் பண்ணும்போது ஃபைனலா 514 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ரெஃபர் டு த ஃபாலோயிங் லெட்டர் சீரீஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சீரீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஹவு many such consonants are there? எத்தனை கான்சோனன்ட்ஸ் இருக்கு which is immediately preceded by a vowel? precededனா என்னது? முன்னாடி வரணும், அதுக்கு முன்னாடி ஒரு வவ்வல் இருக்கணும். and immediately followed by a vowel, பின்னாடி ஒரு வவ்வல் வரணும். வவ்வல் கான்சோனன்ட் வவ்வல்னு வரணும். ஓகேவா? தமிழ் மீடியம் பாருங்க. பின்வரும் எழுத்து வரிசையை பார்த்து கேள்விக்கு பதிலளிக்கவும். தனக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்து மற்றும் தனக்கு அடுத்து ஒரு உயிரெழுத்தும் கொண்டுள்ள எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன? மெய்யெழுத்து இருக்கணும், கான்சோனன்ட் இருக்கணும். கான்சோனன்ட்டுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கணும், அதாவது மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தும் பின்னாடி ஒரு உயிரெழுத்தும் வரணும். ஓகே, கான்சோனன்ட்டுக்கு முன்னாடி ஒரு வவ்வலும் பின்னாடி ஒரு வவ்வலும் வரணும். உங்களுக்கு ஒருவேளை மெய்யெழுத்து உயிரெழுத்துன்னு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா எக்ஸாம்ல நீங்க கொஸ்டினை இங்கிலீஷ்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோ கான்சோனன்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வவ்வல் வர மாதிரி நீங்க வந்து பார்க்கணும். தமிழ் மீடியமுக்கும் இந்த கொஸ்டின் வந்து ஏபிசிடின்னு தான் கொடுத்திருப்பாங்க, தமிழ்ல லெட்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வவ்வல் வரணும். எங்க வவ்வல் இருக்கு? இந்த இருக்கு வவ்வல் பக்கத்துல கான்சோனன்ட், அதுக்கு அடுத்து வவ்வல் வரணும். சோ வரல, விட்டுறலாம். அடுத்து வவ்வல் இங்க இருக்கு. சோ வவ்வல் பக்கத்துல கான்சோனன்ட்டுக்கு அடுத்து ஒரு வவ்வல் இருக்கா? சோ வவ்வல் கான்சோனன்ட் வவ்வல். சோ 1. அதுக்கு அடுத்து வேற எங்க இருக்கு? அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்க இருக்கு. சோ ஓ வந்து வவ்வல். சோ வவ்வல் கான்சோனன்ட் வவ்வல் வந்துருச்சா? சோ ரெண்டாவது பார்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. வேற எங்க இருக்கு? வவ்வல் ஆரம்பிக்குது. ஐ வந்து வவ்வல் தான். சோ வவ்வலுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு? வவ்வலுக்கு அடுத்து கான்சோனன்ட் இருக்கு. சோ வவ்வலுக்கு அடுத்து கான்சோனன்ட், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு? வவ்வல் இருக்கு. சோ கரெக்ட். அப்ப இது மூணாவது இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஓ வவ்வல் கான்சோனன்ட், அதுக்கு அடுத்து கான்சோனன்ட் இருக்கு. சோ விட்டுறலாம். அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு? 1 2 3. அவங்க சொன்னபடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? இசட் பி ஹச் அவங்க சொன்ன அந்த ஆர்டர்ல இருக்கு. அப்போ 3ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ புரிஞ்சிருச்சா? ஒரு கான்சோனன்ட் இருக்கணும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வவ்வல் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி 3 லெட்டர் தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின்.
The difference between the cubes of two given natural numbers is 6272, while the positive difference between the two given number is 8. What is the product of the two given numbers? என்ன சொல்லிருக்காங்க, கொடுக்கப்பட்ட இரண்டு இயலெண்களின் கன சதுரங்களுக்கு, அதாவது அந்த கியூப் இருக்கு இல்லையா, சோ அதை கியூப் பண்றோம், கன மூலம்னு எழுதி இருக்கணும். ஓகே, கன மூலங்களுக்கு இடையேயான வேறுபாடு 62 72. அதே சமயம் கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களுக்கு இடையிலான நேர்மறை வேறுபாடு 8. கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, the difference between the cubes of two given natural numbers. ஒரு நம்பர் வந்து x ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பரை y ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதோட கியூப், அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணா x கியூப், ரெண்டாவது நம்பரை கியூப் பண்ணா y கியூப். the cubes of two given natural number, அதோட என்னது டிஃபரன்ஸ். சோ டிஃபரன்ஸ்னா மைனஸ் போட்டுக்கலாமா, எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 62 72க்கு ஈக்குவலா இருக்கு, 62 72ன்னு போட்டுறலாம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க நமக்கு, while the positive difference between the two given numbers, x-க்கும் y-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் x minus y equal to 8 ன்னு சொல்லிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, what is the product of the two given numbers, xy யோட மதிப்பு என்னங்கறத கண்டுபிடிக்கணும். தமிழ் மீடியம் பாருங்க, ரெண்டு இயலெண்கள் இருக்கு, அதோட கன மூலங்களுக்கு இடையிலான வேறுபாடு. ஓகே, கியூப் இருக்கு இல்லையா, அத கன மூலம்னு சொல்லுவோம். கன மூலங்களுக்கு இடையிலான வேறுபாடு பாத்தீங்கன்னா 62 72. ரெண்டு நம்பரை நான் x, y ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்றேன் x கியூப், ரெண்டாவது நம்பரையும் கியூப் பண்றேன் y கியூப். கன மூலம் கண்டுபிடிச்சிட்டேனா, அதோட வேறுபாடுன்னு சொல்லியிருக்காங்க. வேறுபாடுனா மைனஸ். எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 62 72க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, கிளியரா. இப்போ அதே சமயம் கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களுக்கு இடையிலான நேர்மறை வேறுபாடு, x-க்கும் y-க்கும் உள்ள வித்தியாசம் x minus y equal to 8. அப்படின்னா இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் என்ன, xy யோட மதிப்பு என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும், அல்ஜிப்ரா கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. x cube minus y cube equal to x minus y into x plus y the whole square minus xy. ஓகே, இதுதானே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. x cube minus y cube equal to x minus y into x plus y the whole square minus xy ன்னு போட்டுறலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், x cube minus y cube வேல்யூ என்னது 62 72, அதை இந்த இடத்துல போட்டுறலாம். ஓகே, x minus y தெரியுமா, தெரியும், 8 into x plus y the whole square minus xy. இப்ப எனக்கு தேவையானது என்னது, இந்த xy இங்க கூடிய மதிப்பு தேவை, அதான கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப இங்க x plus y ன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு, இதை எப்படியாவது நான் என்ன பண்ணணும், இதுக்கான வேல்யூவை நான் கண்டுபிடிச்சாகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் திங்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். 62 72 equal to 8 into x plus y the whole square. ஃபார்முலா என்ன, a plus b the whole square னா x square plus y square plus 2xy minus xy. ஓகே, சோ இந்த மாதிரி கிடைக்குமா, இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். x square plus y square plus 2xy, இங்க இருக்கக்கூடிய minus xy எழுதியிருக்கேன். இப்பவுமே இந்த 2xy ல இருந்து xy கழிச்சேன் அப்படின்னா எனக்கு x square plus y square plus xy தான் மாறும். நான் என்ன பண்ணணும்னா, எப்படியாவது இதை வந்து என்ன பண்ணிக்கணும், இதுல xy மட்டும் வச்சுட்டு மத்ததுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. 62 72 equal to 8 into இது கூட பிளஸ் 3xy மைனஸ் 3xy வந்து ஆட் பண்ண போறேன். ஏன்னா இதை நான் மொத்தமா தூக்கணும், இதை தூக்கணும்னா தான் எனக்கு xy கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2xy மைனஸ் xy அப்படி எழுதிக்கிறேன். இது கூட நான் பிளஸ் 3xy மைனஸ் 3xy ஆட் பண்றேன். ஓகே, இது நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். ஏன்னா நான் இதை தூக்கணும், ஏதாவது ஒரு வழியில நான் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து எடுக்கணும்னா ஒன்னு x பிளஸ் y த ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 62 72 ஈக்குவல் டு 8 இன்ட்டு, இப்போ இதுல வந்து சோ இதை எப்படி எழுதலாம், இதை நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன். சோ இதை எடுக்கும்போது எனக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன இருக்கு, மைனஸ் 4xy பிளஸ் 2xy இருக்கா. அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 2xyன்னு எழுதிக்கலாம் பிளஸ் 3xy. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா, புரியுதா. இந்த 3xy மட்டும் அப்படி வச்சிருங்க. இது மூணையும் நான் மெர்ஜ் பண்ணி என்ன ஃபார்மட்டுக்கு கொண்டு வர போறேன்னா, x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டுக்கு கொண்டு வர போறேன். புரியுதா. சோ அப்படி கொஸ்டின்ல இருக்கிறது தான் அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன், ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன். இங்க வந்து என்ன பண்ண போறேன், மைனஸ் 2xy, இங்க வந்து என்ன இருக்கு, மைனஸ் 3xy மைனஸ் xy இருக்கு, மைனஸ் 4xy இருக்கும். அதுல இருந்து இதை கழிச்சேன் அப்படின்னா மைனஸ் 2xyன்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா. இப்ப 62 72 ஈக்குவல் டு 8 இன்ட்டு இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கா, பிளஸ் 3xyன்னு போட்டுடலாம். இப்ப நமக்கு என்ன தெரியும், x மைனஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும். என்ன தெரியும், 8ன்னு தெரியும்.
எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன தெரியும், 8ன்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு. அப்போ 62 72 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 8 ஸ்கொயர் எத்தனை 64 பிளஸ் 3xyன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 8 8 7 8 56. சோ 56 மீதி 6 இருக்கும். 8 8 64 4 8 32 784 இருக்கும். 3xy ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் 784. இந்த 64 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, -64. அப்ப 3xy ஈக்குவல் டு 440 ஆகிரும். 8ல 6 போச்சுன்னா 2. ஓகேவா, சோ திருப்பி 7 இருக்கும். அப்ப 3xy யோட வேல்யூ 720 அப்படின்னா xy யோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு 214 கிடைக்கும். 2 3 6 4 3 12 0. அப்ப xy யோட வேல்யூ வந்து 214 கிடைச்சிருதா. 240ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? சோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் என்ன பண்ணலாம். இந்த x plus y the whole square தூர தூக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், என் கையில இருக்கிற வேல்யூ வந்து x minus y. அப்போ இந்த x plus y the whole square x minus y the whole square ஃபார்மட்டுக்கு நான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதும் போது எனக்கு வந்து என்ன பண்ணணும், இங்க வந்து 3xy மைனஸ் 3xy ஆட் பண்ணேன் அப்படின்னா x minus y the whole square ஃபார்மட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஈஸியா என்ன பண்ணிரலாம், ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? சோ பிகினர் இருந்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரால வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து இன்னும் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் a plus b the whole square a minus b the whole square ஃபார்முலாலாம் படிக்கல, பேசிக் எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம A to Z கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, RS, TU, V and W live on 6 different floors of the same building. Lower most floor வந்து நம்பர் 1, அதுக்கப்புறம் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா, சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து ஒரு சின்ன பஸ்ல ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி நாம பிளேஸ் பண்ணணும். 6ல இருந்து W வரைக்கும் இருக்காங்க. ஓகேவா, சோ 1வது ஃப்ளோர் வந்து 1, அதுக்கு மேல 2, அதுக்கப்புறம் 3 4 5 6ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, only 2 people live between T and W. Tக்கும் Wக்கும் இடையில 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, T does not live on the top most floorன்னு சொல்லிருக்காங்க. Tக்கும் Wக்கும் இடையில 2 பேர் தான் இருக்கணும். அது எப்படினாலும் இருக்கலாம். Tக்கும் Wக்கும் இடையில 2 பேர். T இங்க இருந்து W இங்க இருக்கலாம், இல்ல W மேல இருந்து Tயும் கீழ இருக்கலாம், எப்படினாலும் வரலாம். T வந்து ஆனா டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து கிடையாது, 6th ஃப்ளோர் வந்து கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. T மற்றும் Wக்கு இடையே 2 பேர் மட்டுமே உள்ளனர். T வந்து மேல் தளத்தில் வசிக்கவில்லை. அந்த பாயிண்ட நான் எழுதிட்டேனா, U அல்லது V இருவரும் கீழ்த்தளத்தில் வசிக்கவில்லை. Uவும் Vயும் பாத்தீங்க அப்படின்னா 1வது ஃப்ளோர்ல வந்து இல்லங்கிறத சொல்லிருக்காங்க. ஓகேவா, U மற்றும் neither U nor V lives on the lower most floor. Only one person live above S. Sக்கு மேல ஒரே ஒருத்தன் தான் இருக்கானா. அப்ப S எந்த ஃப்ளோர்ல இருப்பான், Sக்கு மேல ஒரே ஒருத்தன் இருக்கானா, S வந்து 5வது ஃப்ளோர்ல இருப்பான். ஓகேவா, சோ ஒரே ஒரு நபர் மட்டுமே Sக்கு மேலே உள்ளார். U என்பவர் T என்பவரை ஒட்டியவாறு கீழே உள்ளார். அப்போ Uங்கிறவன் எப்படி இருக்கான்னா Tக்கு கீழே இருக்கான். அப்ப TUன்னு எனக்கு வரணும். எப்படி வரணும், TUன்னு எனக்கு வந்தாகணும். ஓகேவா, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. U lives immediately below T. ஓகேவா, U வந்து பாத்தீங்கன்னா Tக்கு உடனடியாக கீழே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிய பாருங்க, U lives immediately below T and immediately above V. அதே மாதிரி அவன் எப்படி இருக்கானா Vக்கு மேல இருக்கானா. U என்பவர் T என்பவரை ஒட்டியவாறு கீழே உள்ளார், V என்பவரை ஒட்டியவாறு மேலே உள்ளார். Uங்கிறவன் Tக்கு கீழையும் Vக்கு மேலையும் இருக்கான். புரிஞ்சிருச்சா? அப்ப எனக்கு TUV இவங்க வந்து செட்டா தான் வரணும். ஓகேவா, T வந்து எந்த ஃப்ளோர்ல இருக்க மாட்டான், T வந்து எந்த ஃப்ளோருக்கு வரமாட்டான், 6வது ஃப்ளோருக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ அதே மாதிரி V வந்து எந்த ஃப்ளோர்ல இருக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் எங்க போட்டாகணும், T எங்க போடணும், TUVன்னு எனக்கு செட்டா தான் வரணும். இவனுவ 3 வரையும் நான் செட்டா T இருந்தாம்னா Tக்கு அடுத்து Uக்கு அடுத்து Vன்னு தான் நான் போடணும். அப்ப செட்டா போடுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த 4வது ஃப்ளோர்ல T போட்டு இங்க U போட்டு இங்க V போடலாம். ஏன் மேம் 3வது ஃப்ளோர்ல போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது ஃப்ளோர்ல T போட்டோம் அப்படின்னா TUV V எங்க வந்துருவான், 1வது ஃப்ளோருக்கு வந்துருவான். ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க V 1வது ஃப்ளோருக்கு வரக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் T வந்து 3வது ஃப்ளோர்ல போடல. அப்ப T 2வது ஃப்ளோர்ல போட்டீங்கன்னா V போட முடியாது, ஏன்னா ஃப்ளோர் முடிஞ்சு போயிரும்.
புரிஞ்சிருச்சா? அப்ப டீய வந்து 4வது ஃப்ளோர்ல மட்டும் தான் போட்டாகணும். TUV. அடுத்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே சொன்னாங்க டீக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேரு. அப்போ டீக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர்னா எங்க வருவாங்க? டி இங்க இருக்கானா 1 2 W. இப்படி என்னணும் அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் இல்ல. 1 2 அதுக்கு அடுத்து ஃப்ளோர் இல்ல. அப்ப மிச்சம் இருக்கவனை தூக்கி எங்க போட்டுறலாம்? ஆர தூக்கி 6th ஃப்ளோர்ல 6வது ஃப்ளோர்ல போட்டுறலாம். புரிஞ்சிருச்சா? சிம்பிளா சால்வ் பண்ணிட்டோமா? ஜஸ்ட் 2 செகண்ட் இல்லனா 3 செகண்ட்ல இந்த மாதிரி ஃப்ளோர் பேஸ்டு பஸ் எல்லாம் சால்வ் பண்ணிரலாம். கரெக்டா ஹிண்ட வந்து நாம எழுதிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி செட்டா கிடைக்கும். அந்த செட்டை கொண்டு போய் இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா பஸ்ஸில் சால்வ் ஆகிரும். ஓகேவா? தளம் எண் 2ல் வசிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2வது ஃப்ளோர்ல who lives on the floor number 2ன்னு கேட்டிருக்காங்க. 2வது ஃப்ளோர்ல யார் இருக்கா? B இருக்கான். அப்போ V தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். Bங்கிறது ஆப்ஷன் A. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருச்சா? இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC படிக்கிறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன புக் ரெஃபர் பண்ணணும்னு தெரியல, எந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. NTPC அண்டர் கிராஜுவேட்ல 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல ஃபுல் மார்க் வாங்கணும், 18க்கு 18 கரண்ட் அஃபேர்ல நான் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். CA கோர்ஸுக்கு 799 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட CA மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்ப இருக்கிற டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும், குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் பிகினரா இருக்கீங்க, காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வே SSCல இருந்து அடுத்தடுத்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னொரு NTPCக்கான நோட்டிபிகேஷன், இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம ரயில்வேல இருந்து எதிர்பார்க்கலாம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை கரெக்டா வீக்லி பிளான கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இதுல இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு கொடுத்திருக்க வீக்லி டெஸ்ட்டை கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.